ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம கும்பகோணம் ஜங்ஷன் தான் போயிட்டுருக்கோம். எதுக்கு நம்ம இப்போ கும்பகோணம் ஜங்ஷன் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருச்சிக்கு தான் போகிறோம். காலையில் மணி இப்போ ஒரு 6 மணி ஆகுது. 6 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா 7 மணிக்கு அங்கே ட்ரெயின் இருக்குது. அதனாலன்னு சொல்லிட்டு இப்போ 6 மணிக்கு கிளம்பியாச்சு. செம மழைங்க, நல்லா மழை பெஞ்சு நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது 1 டே விலாகாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திருச்சியில் நாங்கள் போன இடம் எல்லாத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும் வீடியோ. நேற்றுலாம் சரியான மழைங்க. அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு விளாக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டேன். காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயினை பிடிக்க தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கும்பகோணம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சுங்க. காலையில் 6:15 தாங்க ஆகுது மணி. பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பரபரப்பாக எல்லாருமே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. கும்பகோணம் ஜங்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காலையில் தாங்க ஆகுது, ஆனால் பரபரப்பாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. நம்ம இங்கே வந்தால் நம்ம டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஜங்ஷன் எப்படி இருக்குது காலையிலேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் போனோம். போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயினை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ட்ரெயின் எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் தாங்க இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயின்லலாம் போயிட்டு. அதனால தான் இந்த தடவை திருச்சியில் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி போகிறோம். காலங்காத்தாலே இவ்வளோ மக்கள் போயிட்டு இருக்காங்கன்னு இன்றைக்கி தாங்க நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மார்னிங் 10 மணி 12 மணி ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. சீக்கிரமாக எந்திரிச்சதுனால இவ்வளோ பேரை பார்க்க வேண்டிய வாய்ப்புலாம். நம்ம ரயில்வேல டிக்கெட் எடுத்தாச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. கும்பகோணத்துலேருந்து திருச்சிக்கு 2 டிக்கெட் வாங்கின யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் அக்கா பையனும் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயின் இப்போ தாங்க என்ட்ரி கொடுக்குது. இங்கே பாருங்கள், வந்துகிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். ஆனால் இது லோக்கல் ட்ரெயினுங்க. அதுக்கப்புறமேட்டு 8:30 மணிக்கு எதுக்கோ இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இருக்குது. நம்ம சரி எல்லா ஸ்டாப்பும் நின்று பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அங்கே திருச்சியில் அக்கா பையன் பெரியவன் இருக்கான், அவனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ட்ரெயினை பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு, அதுக்கப்புறமேட்டு மஞ்சள், அதுக்கப்புறம் வெள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா கலருமே லோக்கல் ட்ரெயின் மாரி சூப்பராக வச்சுருந்தாங்க. சாரி, இது லோக்கல் ட்ரெயின் தான். ரயில் அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க. வந்தோன்னே சரின்னு சொல்லிட்டு ரயில் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மழை கொஞ்சம் லேசாக சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறதுக்கான சூப்பராக இருந்துச்சு. ரயிலில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கம்பி ஏன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜன்னல் வழியாக செல்லை திருடிடுறது இது பண்ணிடுறது இருக்காங்க. அதனால தான் இந்தமாரி கம்பி லோக்கல் ட்ரெயின் நிறையா ட்ரெயினில் இப்போ போட்டு வச்சுருக்காங்க. 1000 தான் சொல்லுங்கள், காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஏன் ஃப்ளைட்லேயே போனாலும் சரி, இந்த ஒரு ட்ரெயினில் போகிற சுகம் மாரி வேறு எதுவுமே வராதுங்க. அது ஒரு என்ஜாய்ங்க. ட்ரெயினில் போகிறதும் ஒரு விதமான சுகம் தான். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அக்கா பையன் தான் போயிட்டுருக்கோம். காலையில் அவனையும் எழுப்பி கூப்பிட்டு வந்தாச்சு. அவனும் திருச்சி போகணுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான். சரி வா 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ஒரு வழியாக நம்ம இப்போ பொன்மலை வந்தாச்சுங்க. பொன்மலை ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பொன்மலைக்கு அடுத்து திருச்சிராப்பள்ளி தான். திருச்சிராப்பள்ளிக்கு இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போய் அங்கே இறங்கிடுவோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ தான் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:05க்கெலாம் அங்கேயும் ட்ரெயின் எடுத்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட திருச்சிராப்பள்ளி நம்ம வந்தாச்சு. எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி தான் வந்தாங்க. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திருச்சிராப்பள்ளி சந்திப்புன்னு சொல்லிட்டு பெரிய போர்டு ஒன்று மஞ்சள் கலரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ரயில் ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருச்சு. வாங்க திருச்சியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதையே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதாங்க வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு. இனிமேல் ட்ரெயினே காலி ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா சைடுமே ட்ரெயினுங்க. பெரிய ரயில்வே ஸ்டேஷன் தான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ நான் அக்கா பையன்ட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அக்கா பையன் வந்து இப்போ நீங்கள் வெளில வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை திரும்பி பார்ப்பான் பாரு. அதுக்கப்புறம் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ வெளியே போகிறதுக்கு தான். இப்போ ஜங்ஷன்லேருந்து நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா A to B இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு, கவர்மெண்ட் டாக்ஸி, பிக்கப் ட்ராப் பண்ணுறது எல்லா இடமுமே திருச்சியில் வச்சுருந்தாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன் தான் திருச்சி ஜங்ஷன் வந்து. ஒரு வழியாக நம்ம அக்கா பையன் வந்துட்டாப்புல. அக்கா பையன் வந்தோன்னே சொல்லிட்டு பார்த்தா பைக்கில் வந்திருந்தார். நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ரிப் போகணும்னு வச்சோம். பார்த்தா பைக்கில் வந்திருந்தார். வசதியாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தார். அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரேன், நீங்கள் அது வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிடுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கிறவரில் ஒரு காலேஜை பார்த்தோம். என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா பிசப் காலேஜ். காலையிலேயே வந்து சரியான கூட்டம் தான். செம்ம டிராஃபிக் திருச்சியில் எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க போல். எல்லாருமே ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. நம்ம ஒரு வழியாக சாப்பிட வந்தாச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா தோசை ஒன்று சொல்லியிருந்தோம். அக்கா பையனும் அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கா பையன் வந்துட்டான். அக்கா பையன் வந்தோடனே நாங்கள் பில் பே பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை இருந்துச்சுங்க. அங்கேயும் டீ குடித்தோம். அது வீடியோ எடுக்கலை. அங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா பையன் என்ன சொன்னால் வாங்க டிமார்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிமார்ட் உள்ள தான் வந்திருக்கோம். டிமார்ட் பார்த்தீங்கன்னா இது பால் பண்ணைக்கிட்டே இருக்குது. 2-3 டிமார்ட் இருக்கான். இதில் வந்து ஒரு டிமார்ட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து எல்லாமே வந்து விலை குறைவாகவும் எல்லாமே வந்து ஒரு மலிவு விலையில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாப்புல அக்கா பையன். சரி அதனால தான் போயிட்டு டிமார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு தான் சொல்லிட்டு மெயினாக திருச்சியே வந்தது. ஏன்னா டிமார்ட்டில் ஒரு பாப்கார்ன் வேறு இருக்குமா, அதுவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. டிமார்ட்டில் அந்த பாப்கார்ன் சாப்பிடாமல் எப்படி போகிறது, அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகும்னு சொல்லிட்டு டிமார்ட் உள்ள வந்துட்டு பைக்கை பார்க்கிங்கை போட்டு நாங்கள் டிமார்ட் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இதான் அந்த டிமார்ட் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேசிங்கு. எல்லாருமே வந்து ட்ராலியில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் 1-2 எடுத்து வைப்போம். எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ட்ராலி ஃபுல்லு தான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ராலியுமே ஃபுல்லு தான். ஏன்னா எல்லாருமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறதுனால, குவாலிட்டியாகவும் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இங்கே வந்து நிறையா பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. A to Z எல்லாமே இருக்குங்க. மளிகை ஜாமான்லேருந்து அதுக்கப்புறமேட்டு பேனா, பென்சில், அதுக்கப்புறமேட்டு ஆயில் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸு, A to Z எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்ஸு, பேக்ஸு, அதுக்கப்புறம் செப்பல், எல்லா விதமாக எல்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரிப்பு இல்லை எப்போயாச்சும் திருச்சிலாம் வரேன்னு நினச்சிங்கன்னா டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே விலை கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு டிமார்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கும் திருச்சி ஏர்போர்ட்டுக்கும் நேர் ஆப்போசிட்லேயே ஒரு டிமார்ட் இருக்குது. அங்கே நாங்கள் போனோம். அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட வந்தாச்சு. சாப்பிட எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுவைன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சுவை பிரியாணின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து செம்ம கூட்டம் காண கடை. நாங்களே வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்து டேபிள் கிடச்சிச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சுவை பிரியாணின்னு நேம் போர்டெலாம் வச்சு ஆம்பியன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பிரியாணியும் அதுக்கப்புறமேட்டு தந்தூரி சிக்கனும் அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து கொடுத்த காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. முன்னாடியே அக்கா பையன் வந்து அக்கீம் பிரியாணி போகுமான்னு கேட்டான். இல்லைடா இதிலே சாப்பிடுவோன்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு மாரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு டேஸ்ட்டு பர சரி இதுதான் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அக்கா பையன் ஒரு பீடா கிடைக்கும் நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனால் இது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கிட்ட இருக்கான் திருச்சியில் வந்து. சரின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பீடா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பீடா கிடைக்கும்னா நாங்களும் 3 ஐஸ் பீடா வாங்கிட்டோம். ஐஸ் பீடா பார்த்தீங்கன்னா பார்த்து உருகிற மாரி சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து கொடுத்தாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போமேனு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எடுத்து வாய்க்குள்ளே போட்டோன்னா பார்த்தீங்கன்னா பீடாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மெல்ற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மெல்லவே தேவையில்ல, கரைஞ்சி. நம்ம இப்போ அடுத்து எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் தான் வந்தோம். திருச்சினாலே தெப்பக்குளம் வராத மக்கள் இருக்கவே மாட்டாங்க. திருச்சி வந்தாலும் சரி, திருச்சியில் உள்ள மக்களும் சரி, எவ்வளோ க்ரௌடு பாருங்கள்.
தஞ்சாவூரில் எப்படி பெரிய கோயில் ஃபேமஸோ அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து மலைக்கோட்டை தான் ஃபேமஸ்ஸு. மலைக்கோட்டைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாஸ் தான் ஃபேமஸ்ஸு. சாரதாஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியோட ஒரு பெருமைனே சொல்லலாம். சாரதாஸ் வந்து எனி டைம் க்ரௌடாக இருக்கிறது, கூட்டமாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பக்குளம் தான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ நெரிசல். ஒரு குட்டி டி நகர் மாரி இருக்குது பாருங்கள், சென்னையில் உள்ள டி நகர் மாரி. நான் இது வரைக்கும் மலைக்கோட்டை வந்து ஏறினதே கிடையாது. சரி இந்த தடவை இங்கே வந்துட்டோமே, சரி ஃபஸ்ட் டைம் ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். நானும் அக்கா பையனும் தான் ஏறுறதுக்காண்டி சரின்னு சொல்லிட்டு இப்போ கோயில் உள்ள போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் கோயில் இருக்குது. கோயில் உள்ள வந்து வழியிலேயே வந்து நிறையா கடைகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மாணிக்க விநாயகர்னு சொல்லிட்டு தான் இந்த கோயில் பேர் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே படியேற ஆரம்பிச்சிட்டோம். அப்போவே அக்கா பையன் பெரியவன் வரலன்னு சொன்னான். அப்போயே நாங்கள் உஷாராக இருக்கணும், என்னான்னு பார்க்காம நாங்கள் பாட்டு ஏறி நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் பாருங்கள். ஏற முடியலங்க, அப்பாடி சரியான இதுங்க. திணறி போயிடுச்சு மேலே ஏறுறதுக்குள்ளே, படிக்கட்டில் ஏறுறதுக்குள்ளே. படிக்கட்டில் ஏறி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஏதோ நம்ம தாகத்துக்காண்டியே தண்ணி பாட்டிலு, ஜூஸ் கடை எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் வாங்கி குடிச்சு திருப்பி கொஞ்சம் படி ஏறுற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து வழுக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மழை சீசன் நாங்கள் போயிருந்ததுனால. எம்மாடி எப்படி தான் சபரிமலைக்கெலாம் ஏறுறாங்கன்னு தெரிலப்பா. இதில் சும்மா நம்ம ஏறும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே தெரியுது பாருங்க ஒரு கோபுரம், அதுக்கு தாங்க இப்போ போனோம். உச்சியில் ஒன்று தெரியுது பாருங்க. ஒரு வழியாக என்ன பண்ணோம், எப்படியோங்க படிக்கட்டில் ஏறி வந்து கரெக்டாக அங்கே ஜூஸ் கடை வச்சுருக்காங்கன்னு சொன்ன பாருங்க. கரெக்டாக அங்கே வச்சுருந்தாங்க. அதில் வாங்கி ஜூஸு, அதுக்கப்புறமேட்டு தண்ணி பாட்டிலு, தண்ணிலாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நைட்டு ஒரு ஈவினிங் போல் போனோம். வியூவை பாருங்கள் நீங்களே எப்படி இருக்கு. இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து மூங்கில் காடுகளே வந்து முனகும் பாடல்களே தூரச்சிகரங்களில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மேலேயும் வந்து ஒரு கோயில், அந்த கோயிலுக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியல, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு வந்து படியெலாம் வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் போகிறீங்கன்னா பார்த்து பத்திரமா மெதுவாக நடந்து மெதுவாக போயிட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பாறை காலால் செஞ்சதுனால விழுந்தீங்கன்னா அடி நல்லா வலிக்கிற மாரி அடி விழுவும். ஏன்னா நானும் ஒரு தடவை வலிக்கி விழுந்துவிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா பையன்ட்டு கேட்டு நம்ம அக்கா பையன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போகிற வரல எல்லாத்தையும் சுற்றி பார்த்து அப்புறம் ஒரு டீ ஸ்பாட்டில் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து பஸ் ஏறி வந்து நாங்கள் ஜங்ஷன் போயாச்சு. ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து மறக்காமல் இந்த விளாகை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்லேருந்து பஸ்ஸில் போனாங்க கும்பகோணத்துக்கு. நல்லபடியாக கும்பகோணம் போயிட்டாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் அதிகரிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க டெல்டா சீரியஸு. அடுத்து வந்து நம்ம வந்து எந்த டெல்டா சீரியஸ் போட போகிறோன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியும் விடுங்க.